இங்கே களமிறங்கி திராவிட முன்னேற்ற கழகம் அதை மறுக்கிறது. மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லி நம் வீட்டு குழந்தைகளும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதை இங்கே மக்கள் மன்றத்துக்கு எடுத்து போராடி கொண்டிருக்கிறது. கொள்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த ஜீவோல ஹிந்திங்கிற இது இருக்கான்னு பாருங்க. நாங்க திணிக்கிறோம் சொல்றேன். எதிர்த்தாப்புல விஜய எப்படி நம்மளை மறைச்சு பாத்துக்கிட்டாரு பாருங்க. அவர் இந்த பகுதியில 2018 பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களிடம் எங்களை இணைத்துக்கணும்னு சொல்லி இங்க சேர வர்றவரு. என்ன காரணம்னா அவர் இங்க 10 ஆண்டுகள் திமுக அரசு இல்ல, இந்த திமுக அரசு இல்லை வராது என்று நினைத்து எங்களுடன் இணைத்துக் கொண்டு அவர்களுடைய சம்பாதிச்ச பணத்தை பூரா ஈதியில அவர் மாட்ட மாட்டான்னு எங்கிட்ட வந்தவர். அதெல்லாம் நாங்க சுதாரிச்சுக்கிட்ட இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இந்த பகுதியில இப்ப நாங்க நடத்திக்க இருக்கும் போது 2 மணல் லாரி போச்சு. இதுக்கு பூரா அவர்களாக மாப்பியா கேங்கு இந்த பக்கம். இதே போல சுரேஷ் என்னோட பல முறை சொல்லுவாங்க, ஆனா இந்த பகுதியில் ஊழல் பண்றது லாடி சீட்டு கள்ளச்சாராய சீட்டு எல்லாம் விளையாடுறது பூரா விஜயன் தானே, அவர் தானே முதல் மாமல் போகுங்க பல தடவை சொல்லியிருந்தாரு. மாநில பொதுக்குழு சுரேஷ் அவங்க இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா இதற்கு முன்பாக தெளிவாக கல்வியாளர் பிரிவு பொறுப்பாளர்கள் தெளிவா பேசினாங்க. மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னு இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே இன்னைக்கு கள்ளச்சாராயம் விற்று அவருடைய பெண்களுடைய தாய்மார்களுடைய வகுத்தல் அடிச்சு அவங்க பூரா இன்னைக்கு பூரா மக்களுக்கு அடுத்த தேர்தல் வந்துருச்சு. இப்ப தேர்தலுக்காக அவங்க பூரா உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இப்ப கொள்ளை அடிச்சு நேற்று ரைடுல டாஸ்மார்க் ஊழல்ல 10,000 கோடி அடிச்சிருக்காங்க, 1000 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மை விளக்கம் இன்னும் 3 நாள் போச்சுன்னா 40,000 கோடி என்று ஊடக நண்பர்கள் சொல்றாங்க. 40,000 கோடியா? இந்த 40,000 கோடியே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் உங்களுக்கு கையூட்டு கொடுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியுடைய இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தே தீரும். உங்களுக்கு இந்த பகுதி கோபால்வட்டி வாழ் மக்களுக்கு நீங்க என்னத்தை கேட்டாலும் எங்க பகுதியுடைய பொறுப்பாளரை கேளுங்க. உங்களுக்கு இலவசமா தான் நாங்க வாங்கி தருவோம். இங்க ஊராட்சி மன்றம் ஒரு ஊராட்சி மன்றம் இருக்குன்னா இந்த ஊராட்சி மன்றத்தில் அனைவருக்கும் வீடு இருக்கு. மத்திய அரசு கொடுக்குறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்க போனா அவன் 30,000 ரூபாய் கேட்கிறான். ஒரு இப்ப அதெல்லாம் போக்கணும்னா வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தாருங்கள். காவல்துறை நண்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் திமுக அரசு வந்துருச்சுன்னா அவர்கள் தான் இணை செயலாளர் போல இந்த பகுதியுடைய ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் போல செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. என்ன காரணம்னா இங்க மக்களுடைய வகுத்தை அடிச்சு பூரா லாரி சீட்டு இந்த பகுதியில அவர்கள் கூட ரொம்ப கொந்தளிச்சு சொன்னாங்க. தேவேந்திர வேளாளர் மக்கள் பூரா நாங்க கிராமத்துல ஒரு சாவடின்னு இருக்க நாங்க ஊர் மக்கள் உட்கார்ந்து பொழுதுபோக்குக்கு நாங்க ஒரு முத்து போட்டு ஒரு சீட்டு விளையாடுறோம் சொல்லி எங்க மேல வழக்கு பதிவு பண்றாங்க. இதே இந்த பகுதியில ஊழல் வாங்கி கொண்டு இங்க நக்கம் இதே விஜயன் அவர்கள் இந்த பகுதியில பல லட்சம் கோடி வச்சிருக்காங்க. அவர் அந்தமான் தீவுல இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இதை ஈடி ரயில்ல கூடிய விரைவில் இன்னும் 1 மாதத்துல உங்களுக்கு பூரா இருக்கு. ஈடி ரயில்ல ரொம்ப தயாராகி உள்ள போக. ஏன்னா நாங்க என்ன காரணம் சொல்றோம்னா நாங்கெல்லாம் நல்லவர்கள். இங்க பாருங்க போக்குவரத்து கூட இடையூறு இருக்கக்கூடாது என்று நாங்க தள்ளி வந்துட்டோம். என்ன காரணம்னா மக்கள் மீது அக்கறை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் என்றுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நத்தம் சட்டமன்றத்தில் வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொற்காலம் அமைந்தே தீரும். நத்தமன்ற சட்டமன்றத்தை வென்றே தீர்வோம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பின்னால் ரொம்ப தெளிவாக உங்களிடத்தில் எடுத்துரைப்பதற்காக மாநிலத்தினுடைய பொறுப்பாளரும் அதே மாதிரி இந்த பகுதியில் உங்களிடம் நேரடியாக இல்லம் தேடி வருவாங்க. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு இவர்கள் யாருங்க இந்த மொழி படிக்க கூடாது என்று இவர்களுடைய பேரன் பேத்திகள் மட்டும் பிரெஞ்சு படிக்கலாமா, ஹிந்தி மலையாளம் படிக்கலாமா, எல்லாம் படிச்சுக்கலாமா? நம்ம பிள்ளைகள் ஏழை வயிற்றில் ஏழைகளுடைய வயிற்றை அடிக்கும் நோக்கத்தோடு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு செஞ்சு கொடுக்கு. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்றத்திலும் திமுகவை வேறொரு மண்ணோடும் அழித்தே தீர்வோம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.